ஒரு திரைப்பட நடிகருமான, தேசிய முற்போக்கு திராவிடக் கழக கட்சியின் தலைவருமான நமது கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் இன்று காலை காலமானார். அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக சொல்லி வந்த நிலையில் மியாட் மருத்துவமனை இன்று காலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் அவர் நுரையீரல் அழற்சி காரணமாகத்தான் உயிர் இழந்ததாக கூறப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் துணைவியரான பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் மல்க கதறி அழுது விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்றனர்.